saying don't do காதல் கட்டிப்பிடி கட்டிப்பிடிலாம் தேவையில்லை நீ கட்டிப்பிடி கட்டிப்பிடிச்சா கலாஸ்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் கட்டிப்பிடிச்சா ஈஸியா வர திருப்பி வை சோட் அடிச்சா கட்டிப்பிடிச்சல வை கட்டிப்பிடிச்ச no இல்ல you are through the no pain god say why you get this one don't அவ nobody கட்டது கர்மா குரு சொல்லுவார்ல நம்ம கரெக்டா போனா பனிஷ்மென்ட் இருக்குன்னு சொல்லுவார்ல that's punishment don't for karma people why you கட்டிப்பிடி இன்னைக்கு நான் முழுமையாக உட்கார்ந்து இருக்கலாமா இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் இது எப்படி நடந்தது உங்களுக்கு சொல்றேன் எனக்கு வந்து ஒரு மைல் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து லகுனோ ஸ்ட்ரோக் ஒன்றும் விரைப்பு ஒன்று இருக்காது ஆனால் நடக்க முடியாது இது எப்படி ஏற்பட்டுச்சுன்னா ஒரு உதாரணம் நம்ம வந்து சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கோம் இது நம்மளோட வீடு நம்ம வீட்டில் நம்ம அனைவருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் சரிங்களா இன்னைக்கு போய்ட்டு நம்ம ஒரு கடையில் சாப்பிட்றோம் எப்படி இருக்கும் வீட்டு சாப்பாடு கடை சாப்பாடு இருக்கும் வித்தியாசம் இருக்கும் வயிறு சுத்தமாகிடலாம் ஏதாவது ஒன்று ஆயிடுமா இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கு ஏற்பட்டுச்சு நான் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு 6 தடவை குறையாம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இடையில கோயில் சார்பாக வந்து ஒரு கல்வி கருத்தரங்கம் ஏற்பாடு செஞ்சோம் டாக்டர் காடையப்பலம் வந்தார் சிப்பாளி மலையில கேள்விப்பட்டிருப்பீங்க 1000 பேர் இருந்தாங்க அவர் பந்தை செஞ்சார் நான் என்ன செஞ்சுட்டு தெரியுங்களா சரியான பாதையில் போய்கிட்டு இருந்தேன் எல்லாம் முடிஞ்ச உடனே பணம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம ஆளுகளும் பணம் பிடிச்சாரு என்ன போயிட்டு ஒரு வற்புறுத்தல் பேரில் போய் பிடிக்க சொன்னார் நான் போய்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ என்ன ஆகும் குரு சொன்ன மாதிரி அங்கே ஏகப்பட்ட கர்மாவோடு இருக்காரு நம்ம கர்மாவை கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த சோதனை தான் எனக்கு ஏற்படுது 5ஆம் தேதி அது செஞ்சோம் 7ஆம் தேதி நம்ம நிறுத்தி செஞ்சோம் அந்த 7ஆம் தேதியே எனக்கு வந்து பெருசாக அடிக்காமல் லேசாக வாய் உலக ஆரம்பிச்சிச்சு நான் எம்சியாக இருந்தேன் வாய் உலக ஆரம்பிச்சிச்சு வாயில் வச்சு ரொம்ப ஊற ஆரம்பிச்சிச்சு எனக்கு நான் ரீசன் பாரதி போட்டுட்டேன் ஈசன் எல்லாம் நீ தான் சர்வம் சுத்தமாயின்னு சொல்லிட்டு இருந்தேன் 18ஆம் தேதி வியாழக்கிழமை கடந்த வியாழக்கிழமை வேலைக்கு போயிட்டு நடக்கும்போது அப்படியே அந்தரில் நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பேலன்சிங் இல்லை ஆனால் மயக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மறுப்பு எதுவுமே இல்லை நான் அப்பயும் எனக்கு ஸ்டோக் பற்றி நினைக்கவே இல்லை உடனே ஓடி போய் எங்கள் ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் இருக்குது உட்காந்து யோகா பண்ணிட்டு தியானம் பண்ணேன் 12 மணிக்கு மத்தியானம் 12 மணிக்கு தியானம் பண்ணிட்டு நான் போய்ட்டு என் லேப்டாப் திறந்து கோயில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் 4 மணிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செய்துட்டு காருக்கு போய் லேப்டாப் வைக்கணும் போகிற திருப்பி சாய்க்குது இந்த பக்கமாக சாய்க்குது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம முதலாளிக்கு நான் காடி ஓட்டுறேன் கொண்டு போய் அவரை வீட்டில் விட்டுட்டு நம்ம அப்புறம் கிளினிக் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நான் யாரும் சொல்லவே இல்லை என்னுடைய மனைவி என்னுடைய சக்தி அவங்க தான் அவங்கள்ட்ட ஃபோன் அடித்து சொன்னேன் இந்த மாதிரி இருக்குன்னு ரொம்ப கவனமாக இருங்க முதலாளி சொல்லுங்க நாங்கள் சொல்லலை நான் கொஞ்சம் பிடிவாதக்காரன் ஈஸ்வரன் மேல் நம்பிக்கையில் அப்படியே இருந்துட்டேன் காரையும் அவரையும் ஏற்றிக்கிட்டு காரையும் ஓட்டிகிட்டு வந்து வெஸ்ட்போர்ட்லேருந்து புக்கி திங்கி அவர் வீடு வந்து 24 கிலோமீட்டரு அவர் வீட்டில் போய் காடி நிப்பாட்டிட்டு அவரே இறங்கி வந்தார் நான் இறங்க முடியல அப்படியே ஸ்டேண்டில் உட்காந்தாக்குள்ள இருக்கேன் காடியெல்லாம் மத்திய ஆகிட்டேன் இன்ஜின்லாம் நிப்பாட்டிச்சு எல்லாம் இறங்க முடியல என்னால் எனக்கு தெரியுது அப்படியே இன்னும் மூளையிலேருந்து ஸ்டாக்ஸ் வராது அப்படியே உட்காந்துருக்கேன் அப்புறம் அவர் கூப்பிட்டு எனக்கு இறங்க முடியல சார் அப்படின்னா அவர் வந்து என்னை பிடிச்சிக்கிட்டாரு அவங்க மகன் கூட பிடிச்சிக்கிட்டாங்க அவரை பொறுத்தவரைலாம் அவருக்கும் தெரியல என்னன்னு நல்லா பேசுகிறேன் நல்லா பேச நடக்க முடியுது அவர் நினச்சார் நான் சைவமாக இருக்கிறேன் விரதமாக இருக்கிறேன் இணைஞ்சி 10 நாள் நினச்சிட்டு வீட்டில் கூப்பிட்டு போனாங்க வாசல் போனோன்னே விழுந்துட்டேன் அவர் கண்ணவனுக்கே விழுந்துட்டேன் அப்படியே உட்காந்தவர்களே விழுந்துட்டேன் ஐ மேனேஜ் டு சிட் போய் உட்காந்துட்டேன் அப்பயே சொல்கிறேன் என்னை மன்னிச்சிங்க சார் உங்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்கேன் அப்போ அவருக்கு ஒரு ஆச்சரியம் போச்சு ஸ்ட்ரோக் மாதிரியும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் உட்கார வச்சு மெல்லோ கலைக்கு கொடுத்து நான் மெல்லோலாம் குடிக்க மாட்டேன் மெல்லோ கலைக்கு கொடுத்து பிஸ்கட் கொடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு முட்டாய் வச்சு வாயில் போட்டாங்க அப்புறம் என் சன் வந்துட்டார் என் சன் கால் நானே தான் கால் பண்ணேன் சன்னுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் நானே கால் பண்ணுறேன் ஃபோன் எடுத்து கால் பண்ணுறேன் அவர் ஆச்சரியமாக இருக்குது என்ன செய்ய முடியாது ஸ்ட்ரோக்காரங்க செய்ய முடியாதுல்ல எல்லாம் ஈஸ்வரனுடைய அருளால் எல்லாமே செய்கிறேன் நம்மளும் செய்கிறேன் அப்புறம் சன் வந்தார் நேற்றுட்டு வேறு ஒரு கிளினிக் போனோம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க குத்தி பார்க்குறாங்க எல்லா உணவும் இருக்குது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க சொன்னார் நடந்து போய் பெட்டில் உட்கார்னாரு திரும்பி விழுந்துட்டேன் எனக்கு தெரியுது பாரு எல்லாமே தெரியுது அப்போ அவர் இல்லை அவனுக்கு மூளையிலேருந்து சம்திங் ராங் இன்ஸ்ட்ரக்ஷன் வரல நீ உடனே வாட்டுக்கு போட்டுட்டாரு யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்களே டாக்டரே ஆச்சரியப்படுறேன் அப்படி தான் உட்காந்துருக்கேன் பெட்டில் ஹெசிட் லைக் தட் ஆனால் என்னுடைய மெடிடேஷன் விடவே இல்லைங்கம்மா 6 நேரம் செஞ்சுட்டு இருந்தேன் விடிய காலம் 2 மணிக்கு விடிய காலம் 5 மணிக்கு செய்கிறது 3 மணிக்கு செய்கிறது செஞ்சுட்டு தான் இருந்தேன் எனக்கு ஈசன் மேலே தான் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் என்னுடைய மனைவி சக்தி வந்து உடனே ஃபோன் அடிச்சு குருவுக்கு சொன்னாங்க வாட்டுக்கு பண்ண உடனே இந்த கால் அப்படியே கூலிங் ஆயிடுச்சு அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு ஒரு கால் அப்படியே
அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிட்டே போகுது. அவங்க பயந்துட்டாங்க மறுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே குருவுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. குருவுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னோடனே குரு உடனே உட்கார் ஏனில் உட்காருனாரு. அப்படியே உட்கார்ந்தேன். ஒரு 5 நிமிஷம் இருக்காதுமா குரு கால் சுட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே என்னுடைய எல்லாத்தையும் அப்படியே குரு எடுத்துக்கிட்டாரு. ஒரு 5 நிமிஷம் 5 செகண்டில் ஃபுல்லாக சூடாகிடுச்சு. அப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷமாச்சு. அப்புறம் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். மறுநாள் குரு வந்தார். குரு நம்ம தூதரெலாம் அழைச்சிட்டு வந்தார். எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம். உண்மையிலே நான் ஈஸ்வரனை கண்டேன். ஈஸ்வரன் மெசேஜும் கொடுத்துட்டு போனார். அதோட எனக்கு முழு நம்பிக்கை. குரு சொன்னார் 7 நாளில் நீங்கள் ஃபுல்லாக நடந்து நார்மலாக வந்துடுவீங்க. ஏன்னா அங்கே டாக்டர் வந்து பயமுறுத்திட்டாங்க. இந்த மாதிரி மைல் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அது ஸ்ட்ரோக் வந்து தெரியாமலே இருக்குல்ல, இன்னொரு ஸ்ட்ரோக் கட்டாயமாக வரும். எனி டைம், இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை அடுத்த மாதம் தெரியாது. எனி டைம் வெரி ரே, சான்சஸ் வெரி ரே. உங்களுக்கு இன்னொரு ஸ்ட்ரோக் வரது ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப என் கையில் வந்து விட்டுட்டாங்க ஃபால் சிக், அதாவது கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கில் விட்டுட்டாங்க. நான் தனியாக எங்கேயும் போகவே கூடாது. பாத்ரூம் கூட குளிக்க கூட கட்டாயம் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு இது வச்சுட்டாங்க அமைச்சிருந்துக்கு. இருந்தாலும் நான் வந்து ஒரு தைரியத்தில் ஈஸ்வரனோட பேர் வச்சுட்டு நானும் மல்லுக்கட்டி போட்டு வீட்டுக்காரங்க விடலை. சக்தி கூட வந்து என்னை பாதுகாத்தாங்க. குரு சொல்லுவாரியா சக்தி ஜோதி சக்தி ஜோதின்னு. அது வந்து ஒரு அனுபவத்தையே என்னை கண்டுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாடம். அது பெரிய பாடம். அது உண்மையான விஷயம். ஒரு கணவன் மணியும் சேர்ந்து தியானம் பண்ணி வழி நடந்தாங்கன்னா உண்மையிலே அதை காணலாம். அந்த அற்புதம் என்னோட வாழ்க்கை நினச்சி இன்றைக்கி முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் 7 நாள் சொன்னார் குரு என்கிட்ட. சரியா 7வது நாள் மண்டாபுத்திரி ஜோகிங் ட்ராக்கரில் போய் 2 கிலோமீட்டர் ஒரு ரவுண்ட் அடித்தேன். பக்கத்தில் என் மனைவியும் மகளும் வந்தாங்க. நடந்து வந்தோம். என்ன பிடிக்கல, எனக்கு பிடிக்கிறது பிடிக்காது. இருந்தாலும் அவங்க பாதுகாப்பு வந்தாங்க. ஒரு ரவுண்ட் அடித்தோம். மறுநாள் திருப்பி ஒரு ரவுண்ட் அடித்தோம். 2 ரவுண்ட் அடித்தோம். மன்னிக்கணும். இதெல்லாம் அற்புதமாக இல்லைங்களா? உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஆலயத்துக்கும் ஆலய நிர்வாகத்துக்கும் இந்த கலியுகத்தில் நம்ம வந்து ஒரு பார்க்க வேண்டிய, நான் பேச வேண்டிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அற்புதமான நிகழ்ச்சி. இது வந்து ஒரு பெரிய அனுபவம். அந்த காலகட்டத்தில் குரு வந்துட்டு போனான்னு கடந்த சனிக்கிழமை இந்த தியானம் நடந்துகிட்டு இருக்கு. நான் 9 மணிக்கு தியானம் பண்ணேன். எனக்கு ஈஸ்வரன் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தாரு உங்களோட சொல்லி. அதை குருட்ட அன்னைக்கு சொல்லிட்டேன். அதாவது நம்ம தியானம் இருக்கிறோம், படம் முடிச்ச உடனே குரு அடிக்க சொல்ல இல்லையா, நம்ம கண்ணு முன்னுக்கு லிங்கத்தை கொண்டு வரணும், அந்த லிங்கத்தை நம்ம உருவத்தை பார்க்கணும் அப்படின்னு அடிக்க சொல்லுவாருங்களா. ஒரே அப்படியே கலைஞர் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அன்னைக்கு தியானில் உட்காரும்போது குரு தேவர் வந்து எனக்கு அது மெசேஜ் கொடுக்குறாரு. எப்படின்னு சொன்னால் அது சொல்லுவாரு ஆடுகள், உள்ளம் ஒரு கோயில், உள்ளம் ஒரு கோயில், ஜீவன் ஒரு சிவலிங்கம். இப்போ ஒவ்வொரு ஜீவனும் ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் எங்க இருக்கு? நம்ம உருவத்தில் இருக்கு, உருவத்தில் இருக்கு. வெளியே கொண்டுட்டு வாங்க அப்படின்றாரு. அது சொல்ல வந்து நீங்க வெளியே கொண்டு வாங்கன்றாரு. நான் உட்கார்ந்தேன். அப்படியே உள்ள போய் கடை ஊழ், அந்த கடை ஊழ் அப்படின்னா கடை ஊழ், நம்ம உள்ள உள்ளுக்கு போகணும். நம்ம அப்படியே கண்ணை மூடி படம் முடிச்சோடனே அப்படியே உள்ள போய் அந்த இடத்துல நம்ம சிவனை கொண்டு வரலாம். அப்படியே உங்களுக்கு கண்ணை தெரிய மாட்டாரு, காட்டா வருவாரு. அப்படியே உங்களுடைய 1400 இப்படியே கொண்டுடுவாங்க. அப்படியே கொண்டு நெத்தி பண்ணி நிப்பாட்டுங்க நெற்றிக்கண்ணில். அந்த ஊழலை வரும்போது அப்படியே அந்த கலர்லையோ அல்லது கருநிலத்திலேயோ அல்லது கருப்புலையோ ஜோதிக்கு உருவம் இல்லைங்க. நீங்க அதனால உருவத்தை நினைக்காதீங்க, உருவம் கிடையாது. அதான் கற்பனை கடந்த ஜோதி. உங்க குரு சொல்லுவாரா இல்லைங்களா? அவங்க எந்த எப்படியும் இருப்பாரு, ஒரு கருப்பாக இருப்பாரு, நீளமாக இருப்பாரு, அல்லது ஜோதியாக இருப்பாரு, விளக்காக இருப்பாரு. நீங்க அப்படியே உங்க கண் முன்னுக்கு நிப்பாட்டி அதன் மூலமா உங்க உருவத்தை கொண்டு வாங்கன்றாரு. நான் அன்னைக்கு செஞ்சு பார்த்தேன். நீங்க வந்து உருவம்னா அப்படியே விடாதீங்க, உங்க மூக்கை நினைச்சு பாருங்க. ஒண்ணு நிற்கும் அந்த மூக்கு, உங்க கண் நினைச்சு பாருங்க, கண் வந்து நிற்கும். அந்த லிங்கத்துல அது நிற்குதுங்க. அது ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த ஒரு மெசேஜ். நீங்க எப்படி சொன்னீங்கன்னா அதுவே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுயமா அது உட்காந்துரும். நீங்க சிந்தனை எங்கேயும் அழகு போகாது. உங்க ஐம்புலமும் அடங்கி ஒருநிலைப்பட்டு இந்த தியானத்துல முழுமையான விஷயத்தை நீங்க கண்டு கொள்ளலாம். இது எனக்கு உணர்த்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு சோதனை கொடுத்துருக்காரு. அது இங்க யூனிவர்சிட்டி மலையா ஹாஸ்பிட்டல் பெட்டில் 20,000 பெட்டு. எல்லாரும் என்ன ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாரும் ரொம்ப ஸ்டூடெண்ட் நினைப்பாங்க, ஒரு கைகள் வராது, பேச முடியாது, படுத்து கிடப்பான். எங்க சொந்தக்காரங்களும் சரி எல்லாமே அப்படிதான் வந்தாங்க. நான் இப்படியே வந்து நல்லா ஆட்டி பேசிக்கிட்டு, ஆனா எனக்கு பேசினா பேச வேறு போகுது. டாக்டர் சொன்னாங்க அதுவும் பேசாதீங்க. ஆனால் பேசாது இருக்க முடியலையே. யூனிவர்சிட்டிலாம் டாக்டர் வருவாங்க, மாறி வந்து இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கதையை அப்படியே சொல்லிட்டு இருக்கணும். நாங்கள் பேசுறதுக்கு ஆரம்பிச்சு அப்படியே சொல்லிட்டு இருக்கணும்.
அங்கதான் படிக்கட்டு டாக்டர் வருவாங்க. ஆனா ஓட்டல் வந்து லெப்டாப்ல ரெக்கார்ட் பண்றாங்க, எல்லாத்தையும் சொல்றது ரெக்கார்ட் பண்றாங்க முதல் நாள். அப்போ ஒரு டாக்டர் வந்தாங்க, தமிழ் டாக்டர். நான் சொன்னேன், நான் உங்களை சொல்லவே போறேன், லெப்டாப் தானே வரீங்க, எல்லாமே ரெக்கார்டு இல்லை, படிச்சு பாருங்க. இல்லை இல்லை, நீங்க உங்க வாயை சொல்லணும். அவங்களை பொறுத்தவரை நான் சொன்னாக்கா என் வாய் எப்படி அசையுது, மூணு கோணையா போச்சா, நாக்கு வெளியே வருதா வரலையே, ஏன்னா ஸ்டோக்கு நாக்கு வெளியே வராது. இவங்க சொல்லி அப்புறம் குச்சி இருக்குல்ல உடச்சிட்டு குத்துறாங்க, குத்து பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு. எல்லாமே நல்லா இருக்குது. ஈஸ்வர சேலையில எந்த குறையுமே இல்லை, நல்லா இருக்கு. நடக்க வேண்டியதான் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஆறுது. ஆச்சரியப்படுறாங்க டாக்டர், ஐயோ லுக் லைக் நோ ஸ்டோக் பேஷண்ட். அவன் சொல்ற முதல் தாங்க. இப்படி இப்படிதான் வந்துட்டேன், அந்த ரீசன் பிடிச்சாரு. இப்படிதான் உட்காந்துருப்பேன். ஐயோ நோட் லுக் லைக் ஸ்டோக் பேஷண்ட், ஸ்டோக் உட்கார முடியாது. இந்த மாதிரி என்னவோ பண்ணி பார்க்குறாங்க, பேரில் மடங்கு பார்க்குறாங்க, ஒரு பண்ணி பார்க்குறாங்க. பட் ஈசனுடைய அற்புதத்தால எனக்கு எந்த பெரிய பாதிப்பு இல்லாமல் சிறிய ஒரு நினைவு தான் சொல்ல முடியாது. வந்து ஒரு சில செம்ம அடி ஒன்று சிறிய ஒரு அடியை கொடுத்து எனக்கு ஒரு நாய் சத்தியமா வந்து ஒரு தியானத்தை விடவே இல்லைங்க. அன்னைக்கு சரி, அதுக்கு முன்னுக்கு சரி, இன்னும் கூட செய்ய ஆரம்பிச்சேன். 2 மணிக்கு கிடையாது செய்யறது, 5 மணிக்கு இந்த செய்யறது. அதான் நீங்க உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நேற்று வந்து நாங்கள் சிறண்டா வந்து ஒரு கிளினிக்கு போனோம். என்னுடைய மனைவியுடைய அண்ணன் அங்கே வந்து ஸ்ட்ரோக்கு மட்டும்தான் இது பார்ப்பாங்களா, அவங்க வந்து ஒரு கிளினிக். அங்கே சரிட்டு கூப்பிட்டாங்க, நான் போனேன் பண்ணவங்க கூட. அந்த டாக்டர் வந்து பெண்மணி தான். அங்கே வர்றவங்க ஸ்ட்ரோக்லாம் வந்துட்டு வீல் சேர் தான் வருவாங்களாம், நடந்து வரைக்கும் வந்தவே இல்லையா. அதெல்லாம் வெஜிடேரியன் வந்தவே கிடையாதா. வெஜிடேரியன் மெடிசன் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேன் வாக் அண்ட் கோ. அவங்க நேஸ் போட்டு கேட்டிருக்காங்க, அவர் எப்படி வந்திருக்காருன்னு, படத்தில் வந்திருக்காரா தகுதி வர்றாங்க அப்படின்னு. இல்லைங்க, அது நடந்து நல்லா வராது. அவங்க மிருக்கள் வச்சு இப்போ என்ன வச்சு அவங்க முதல் ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு சைவ மெடிடேஷன் ஸ்டேட் பேஷன் வச்சு நடந்துகிட்டு இருக்காங்க, 4 வருஷம் இருக்காங்க. என்ன வச்சு அவங்க ஒரு முதல் அனுபவம் சொல்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இல்லை யார் சொல்லுங்க, அம்பா அனுபவம் ராஜராஜேஸ்வரியோட அருளும் நம்மள ஈஸ்வரனுடைய பாதையும் நம்மள சரியான வழியில் கொண்டு போகுதுங்க. தயங்காம உறுதியா அந்த வழியை கடைப்பிடிச்சுங்க. தப்பி தவறு தாராள பாதைக்கு போயிருங்க, வந்தவங்க தப்பி தவறு தாராள பாதைக்கு போயிருங்க. அதுக்கு நான் ஒரு பெரிய உதாரணம் உன் கண்ணு முன்னாடி. என்ன ஒரு உதாரணத்துக்காக ஈஸ்வரன் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு சிறப்பான ஒரு பாதையில் அப்படின்னு கூறிக்கொண்டு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அன்றைக்கு இவருக்கு நான் ஒன்றும் செய்யல. ஐ ஆஸ்க் ஈசன் டாக் மீ, அன்றைக்கு ப்ரோக்ராம் போல போகக்கூடாது. நானே கேட்டுட்டேன், நான் போனது நீ சனியை போண்டு அவருக்கு திட்டு. நான் போய் நீயே பார்த்துக்கொள்ளு, அவர் தான் பூந்தார், நான் போகிறேன். யுத்திங்க ஈசன் கம் டு டைரக்ட் ஈசன் தான் வந்தார். ஐ டூ 9 o'clock, இவர் கம், ஐ டூ க்ளோஸ். நான் இவரை நினைச்சா எனக்கு நான் என்ன தூக்கிடுவார், இங்கே எனக்கு போயிடும். அதான் பாப்பா செய்தார். பாப்பா கர்மாச்சலி போயிட்டாரு. நான் போக வேண்டியது நான் தான் இவருக்காண்டி போகணும். நான் ஈஸியாக என் 2 பேரும் போகணும், நீ தான் 2 உபதேசம் வைக்கணும். சனி என்ன நான் கூப்பிட்டு அவர் போனாண்டா முடிஞ்சது. அந்த ஜாப்பில் ஆன்மீகமே கிடையாதுன்னுட்டேன், இந்த சொத்தே போயிடுவோம். ஐ புட் லாக் தெனையா ஆட்டோமேட்டிக் முன்னுக்கு அப்படி உருவம் வந்துடுறாரு. ஐ ஒரு விஷயம் ஐ சரண்டர் டு ஈசன் கண்டு தருவார் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் சக்கரை சேருவோன்னு இருந்தால் தான் வருவார், இல்லையா நீங்கள் சேர்ந்து போவீங்க. அதில் தான் அவர் வந்துட்டார். அவர் விட அப்படியே நிற்க ஈசன் வந்து நேராக பூந்து உள்ளுக்கு நின்றுவார். டாக்டர் வரைக்கும் ஈசன் கூறுவார், டாக்டர் போன அப்புறம் ஈசன் கூறுவார். வெறிய உருவம் லைக் ஒளியா நீளமாக தான் வருவாங்க. ஐ நோ வாட் வி ஃபோர்கெட், ஐ ஓல்ட் நோ ஐ கோ இன்சைட், ஐ கோ இன் முன்னுக்கு ஆப்போசிட் ஒளி வெரி நீளம். வென் ஐ டூ ஐ சோ புழு. தேனா ஈசன் உருவமற்றவர். இஸ் பிக் ஒன், ஈ follow me எல்லாம் ஈ சாத்தி போடுவார், என்ன கைப்பிடிக்க முடியாது. பீப்புள் திங்க் எல்லாம் ஒன் டே ஒன் மேன் சி ஏர் ஃப்ரம் பிக் ஒன் இஸ் ஸ்டாண்டிங். நான் பேச பின்னுக்கு நிற்பார், அப்போ வர முடியாது. ஆனால் அதெல்லாம் நான் நடந்துக்கிறேன். இங்கே இவ்வளோ பேச முடியும் மலேசியாவில் சார். யூ கேன் டோக் லைக் தட். எவருக்குமே பயப்பட மாட்டார் ஈசன். அதுதான் ஈசன் முடிக்க போகிறார் சிறப்பாக. ஆனால் லக்கி பீப்புள் எல்லாம் உங்களை எவ்வளோ தூரம் உணர்த்தி காட்டிட்டாரு. இதுக்கு மீச்சி எங்கேயாவது போடிங்களோ சாணிகளை செத்துப்போம். அன்னைக்கு கூட பாருங்க, எனக்கு வந்து எச்சு ரொம்ப ஊறுச்சு. நான் ஏன் எச்சு ஊறுச்சுன்னா அவ்வளோ சத்து கொடுக்குறாரு எனக்கு நடக்கிறதுக்கு ஈசன். எச்சு அப்படி அளவு வாயில ஊறுது, ஏன்னா ஊர் ஆயிடுச்சு. அப்போ தட் இஸ் அ மீனிங். நீங்கள் எந்த நாளுமே இது எனக்கு எப்படி நான் தன்னுடையா இருக்கேன், அதுதான்
அதை கொடுத்தேன். நான் உள்ளுக்கு பூந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன். நான் கலந்து போனால் சமாதி. இப்போ அதால் எனக்கு சமாதி அடிக்கடி வருது. சம்டைம் ஐ லுக் டோன்ட் சேஞ்ச் மீ எல்லாம் பைத்து நான் சாக மாட்டேன். சம்டைம் இப்படி கிடந்துருவேன். கேர்ஃபுல். தட் இஸ் ஐ சம்டைம் நான் சமாதியாக நடக்கின்றேன். நான் சமாதி ஆயிட்டேன்னு போவோம். யூரிட்டா ஒளி நடக்குது. நான் சோல் போயிட்டு அவர் நடந்து தெரியாதீங்க. அது திங்க் பண்ணுங்க. அவர் தான் நடக்கிறார் மலேசியாவில் 8 வருஷம். பீப்புள் திங்க் எல்லாம் பைத்தியம் நடக்குது. நடக்கு எஸ்டர்டே கேட்க போறாங்க. நாளை போனோன்னே தே வில் ஆஸ்க் வேர் இஸ் யுவர் மண்டபம். அண்டம் இருக்கு வாங்க. ஐ ஹேவ் நோ மண்டபம். தே ஆஸ்க் எஸ்டர்டே ஆல்சோ வேர் இஸ் யுவர் கேம்ப். கம்மலா எவ்ரிவே 10 கீரை சந்திக்கலாம். எங்க பினாங் எல்லா இடமும் இருக்கு. வாயல் அண்டத்துக்கு போகணும். அப்ப அண்டத்துல உள்ளது பிண்டத்துல இருக்கு. கேட்டுக்கொள்ளுங்கம்மா. இந்த உபதேசம் அண்டத்துல இருந்து ஈசன் தார உபதேசம். ஃபுல் மூணுக்கு துறக்கிறேல பரமணி வந்தா தான் துறக்க வேணும். இதெல்லாம் இல்லை.